ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? வணக்கம். செய்தி சுருக்கம். புத்தாண்டு திருநாளில் புதிய நம்பிக்கை பிறக்கட்டும். ஜனாதிபதி பிரதமர் வாழ்த்து. சித்திரை மாத பிறப்பையொட்டி தமிழகத்தில் நாளை தமிழ் புத்தாண்டு கொண்டாடப்படுகிறது. அதேபோல் பஞ்சாப், அஸ்ஸாம், ஒடிசா, மேற்கு வங்கம், கேரளா உள்ளிட்ட பல மாநிலங்களில் வைஷாகி, போக் பிகு, போய்லா பொய்ஷக், மேஷாதி, வைஷாகாதி என்ற பல பெயர்களில் அறுவடை திருநாளாக கொண்டாடப்படுகிறது. இதில் பஞ்சாப் உள்ளிட்ட சில மாநிலங்களில் இன்றும், தமிழகத்தில் நாளையும், கேரளா, மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட் உள்ளிட்ட சில மாநில மக்கள் 15ஆம் தேதியும் புத்தாண்டை கொண்டாடுகின்றனர். அறுவடை திருநாள் புத்தாண்டையொட்டி ஜனாதிபதி திரௌபதி முர்மு நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். நம் நாட்டின் பாரம்பரியம், கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் இந்த பண்டிகைகளை கொண்டாடும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அனைவரின் பசி போக்கும் உழவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் இந்த பண்டிகைகள் இயற்கை மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாக்கும் வகையில் அமைந்துள்ளது. நாட்டின் வளர்ச்சிக்கு இந்த பண்டிகைகள் மிகச் சிறந்த ஊக்கமளிக்கட்டும் என வாழ்த்துவதாக ஜனாதிபதி முர்மு தனது வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். அதேபோல் இன்று பைஷாகி பண்டிகை கொண்டாடும் அனைவருக்கும் பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்த நாள் அனைவருக்கும் மகிழ்ச்சி, புதிய நம்பிக்கையை அளிக்கட்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். குருத்தோலைகளை கையில் ஏந்தி சாலையில் திரண்ட கிறிஸ்தவர்கள். குருத்தோலை ஞாயிறு கோலாகல. இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருந்ததை நினைவு கூறும் வகையில் கிறிஸ்தவர்கள் ஆண்டுதோறும் தவக்காலம் கடைபிடிக்கின்றனர். இந்த ஆண்டு 40 நாள் தவக்காலம் மார்ச் 5ஆம் தேதி சாம்பல் புதனுடன் தொடங்கியது. தவக்காலத்தின் ஒரு பகுதியாக இன்று குருத்தோலை ஞாயிறு அனுசரிக்கப்படுகிறது. உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் அதிபர் இருதயராஜ், பங்கு தந்தை அற்புதராஜ் தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதில் பங்கு தந்தைகள், கன்னியாஸ்திரிகள் மற்றும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். பின் அனைவரும் குருத்தோலைகளை கைகளில் ஏந்தி ஓசன்னா கீர்த்தனைகளை பாடியபடி பவனியாக சென்றனர். இதேபோல் உலக புகழ்பெற்ற தூத்துக்குடி பனிமய மாதா பேராலயத்தில் பங்கு தந்தை ஸ்டார்வின் தலைமையில் நடந்த குருத்தோலை பவனியில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். அங்குள்ள திரு இருதய ஆலயத்தில் ஆயர் ஸ்டீபன் தலைமையில் நடந்த பவனியில் ஏராளமானோர் குருத்தோலைகளை கையில் ஏந்தியபடி ஓசன்னா பாடலை பாடியபடி பவனியாக சென்றனர். திருச்சி மாநகரில் பிரசித்தி பெற்ற எடமலைப்பட்டி புதூர் குழந்தை இயேசு திருத்தலத்தில் அதிபர் தந்தை அந்தோணி இருதயராஜ் தலைமையில் அதிகாலை சிறப்பு திருப்பலி நடந்தது. தொடர்ந்து சிறுவர்கள், ஆண்கள், பெண்கள் என 700க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவ பங்கு மக்கள் குருத்தோலைகளை கைகளில் ஏந்தி ஓசனா என்று பாடல் பாடியவாறு தெருக்களில் பவனியாக சென்றனர். கோவையில் இன்று அனைத்து கிறிஸ்தவ பேராலயங்களிலும் குருத்தோலை ஞாயிறு அனுசரிக்கப்பட்டது. கத்தோலிக்க, சிஎஸ்ஐ, லூத்தரன் உள்பட பல பிரிவு பேராலயங்களைச் சேர்ந்த கிறிஸ்தவர்கள் உற்சாகமாக குருத்தோலைகளை கைகளில் ஏந்தியபடி ஓசன்னா பாடி பவனி சென்றனர். பேரணி மீண்டும் ஆலயத்தை அடைந்ததும் நடந்த ஆராதனையில் பங்கேற்று வழிபட்டனர். புதுச்சேரியில் உள்ள இருதய ஆண்டவர் பசிலிக்கா தேவாலயம், ஜென்மராக்கினி மாதா ஆலயம், விண்ணேற்பு அன்னை ஆலயம், வில்லியனூர் லூர்து மாதா ஆலயம் உட்பட அனைத்து தேவாலயங்களிலும் கிறிஸ்தவர்கள் ஒன்று கூடி குருத்தோலைகளை கையில் ஏந்தி பவனியாக வந்தனர். அப்போது ஓசன்னா வாழ்த்து பாடல்களை பாடி இறைவனை வழிபட்டனர். அதிகாரம்
தொடர்ந்து நடந்த சிறப்பு பிரார்த்தனையில் அனைவரும் பங்கேற்றனர். இதேபோன்று தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து தேவாலயங்களிலும் நடந்த குருத்தோலை ஞாயிறு பவனி மற்றும் சிறப்பு திருப்பலியில் திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று வழிபட்டனர். அரசியல் நாகரீகம் இன்றி விமர்சித்தால் அவ்வளவுதான். ஆர்பி உதயகுமார் எச்சரிக்கை. அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியை அரசியல் நாகரீகம் இல்லாமல் தொடர்ந்து விமர்சித்தால் தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் என முதல்வர் ஸ்டாலினுக்கு சட்டசபை எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்பி உதயகுமார் எச்சரித்தார். ஏனென்றால் அடுப்பு அமர்ந்து போய் பல நாள் ஆகிவிட்டது. ஊழல் அடுப்பு, வஞ்சக அடுப்பு, சூழ்ச்சி அடுப்பு, சூது அடுப்பு, துரோக அடுப்பு என்று சூது, சூழ்ச்சி, துரோகம் என்கிற அடுப்பிலே பருப்பு வெந்து கொண்டிருப்பதை இந்த பிஸ்தா ஸ்டாலின் அவர்கள் ஒரு போட்டோ ஷோ நடத்தி காட்டிக் கொண்டிருந்தார். இப்போது அடுப்பு அமர்ந்ததனாலே பருப்பு வேகவில்லை. ஆகவே இனி ஸ்டாலின் பருப்பு தமிழ்நாட்டிலே எழுபடாது என்பதை பிஸ்தா ஸ்டாலினுக்கு எச்சரிக்கையாக சொல்லி, இனிமேலும் இந்த கூட்டணியை குறித்து நீங்கள் அவதூறாக பேசுவீர்கள் என்று சொன்னால் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாருடைய ஆணை பெற்று தமிழகம் முழுவதும் நாங்கள் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு தயங்க மாட்டோம். ஆகவே ஆரோக்கியமான விமர்சனம், ஒரு கூட்டணி அமைகிறது என்று சொன்னால் அதை ஆரோக்கியமாக விமர்சிக்க வேண்டுமே தவிர இதுபோன்ற அரசியல் நாகரிகமற்ற வார்த்தைகளை பயன்படுத்துவது தமிழ்நாட்டு அரசியலுக்கு உகந்ததல்ல. மூழ்கும் கப்பலில் அதிசயம் நடக்கலாம், பொறுத்திருந்து பாருங்க. அதிமுக பாஜக மீண்டும் கூட்டணி அமைத்திருப்பது பற்றி முன்னாள் அமைச்சர் பொன்னையன் வித்தியாசமான பதிலளித்தார். உலக அரசியல் அதுதான், இந்திய அரசியல் அதுதான், நாட்டின் அரசியல், அவ்வளவுதான் பதில். பொறுத்திருந்து பாருங்கள். சூழல் மாறும், அரசியலிலே கொள்கை மாறும். கொள்கை மாறிவிட்டால் ஒரு திருடன் நல்லவனாக மாறி ஒழுக்கமானவனாக மாறி ஒரு அற்புதமான மனிதனாக மாறிவிட்டார். அவரை மன்னிக்க மாட்டீர்களா? அதனால் நல்லவர்களாக மாறலாம். மும்மொழி கொள்கையை அவர்கள் திணிக்காமல் இருக்கலாம். ஈழப் பிரச்சனையிலே 49,000 தமிழ் பெண்கள் கற்பழிக்கப்பட்டு கொல்லப்பட்டார்களே இந்திய அமைதிப்படையால், அது போன்ற நிகழ்வுகளுக்கு கண்டனம் தெரிவித்து மறுவாழ்வு வந்து ஈழத்தமிழர்களுக்கு தரலாம். என்னென்னமோ நடக்கலாம், பொறுத்திருந்து பாருங்கள். மூழ்கிற கப்பல் இருந்து அதிசயங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கலாம் அல்லவா? பார்ப்போம். அமைச்சர் பொன்முடி பேச்சை கண்டித்த மதுரை ஆதீனம். கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட திமுக பேச்சாளர்கள் தேவையின்றி பேசுவதால் அவர்களை முதல்வர் ஸ்டாலின் கண்டிக்க வேண்டும் என மதுரை ஆதீனம் வலியுறுத்தினார். அமைச்சரா இருக்கிறவங்க எல்லா சமயத்தையும் பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, ஒரு சமயத்தை பற்றி உயர்த்தி படிக்கிறது, ஒரு சமயத்தை இழிவா பேசுறது, அது ஒரு வாடிக்கையாவே போய்விட்டது. அதனால அது முதல்வர் கண்டிக்கணும். எல்லாரையும் கூட்டி வச்சு சமய பிரச்சாரகரை, அதாவது திராவிட முன்னேற்ற கழக பேச்சாளர்கள் சில பேரை கூட சில பேரையும் கண்டிக்கணும். என்ன அதில் ஒரு கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்கார். முதல்வர் கவனத்துக்கு அதை கொண்டு வரேன். அதனால பெரியவங்க சின்னவங்க மரியாதை இல்லாமல் பேசக்கூடாது. முதல்வர் அவர்கள் அதை கண்டிக்கணும். ஏன்னா தண்டபாணி தேசிகர் தர்மயாதின புலவர், அவர் தான் கலைஞருடைய ஆசிரியர். அவரை உடனே கலைஞர் முதல்வர் ஆனவனா அவரை கூட்டிட்டு உடனே என்ன பண்ணாரு, அவருக்கு மரியாதை செஞ்சாரு. என்ன அது மட்டுமல்ல, செம்மொழி மகாநாட்டில் கோயம்புத்தூர்ல குமரகுருவரர் உடைய படத்தை கலைஞர் வெளியிட்டாரு. அப்போனா அவர் சைவ சமயத்தின் மீது எவ்வளவு ஈடுபாடா இருந்திருக்காரு, திருமுறை மீது ஈடுபாடா இருந்திருக்காரு. எங்கேயும் தேவார உதவாமத்தி பாராட்டுவார். அப்படி இருக்க நம்முடைய முதல்வர் அவர் பொன்முடி பேசுறது ரொம்ப கண்டிக்கத்தக்கது. கண்டனத்தை தெரிவித்துக்கிறேன். முதல்வர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்ததுக்கு சூப்பர் ஃபாஸ்டாக எடுத்திருக்காரு. அதுக்கு அவரை பாராட்டுறேன். அதே நேரத்தில் அவருடைய பதவியும் எடுத்துடணும். பதவி பிரமாணம் பண்ணும்போது எல்லா சமயத்தையும் ஒரு நிலையாப்படுத்த வேண்டிய ஒரு அமைச்சர் இது மாதிரி பேசுறது வருந்தத்தக்கது. இனி மற்ற அமைச்சரோடு இது மாதிரி பேசாம எல்லாரையும் ஒன்று கூட்டி அமைச்சர்கள் எல்லாம் கண்டித்து வைக்கணும் என முதல்வரை கேட்டுக்கொள்கிறேன். நெருங்கிய மீன்பிடி தடை காலம், உச்சம் தொட்ட மீன் விலை. இந்த ஆண்டு மீன்பிடி தடை காலம் 2 நாட்களில் தொடங்க உள்ளது.
தடைக்காலம் தொடங்குவதற்கு முந்தைய கடைசி ஞாயிற்றுக்கிழமையான இன்று காசிமேட்டில் மீன்களை வாங்க வியாபாரிகள் அசைவ பிரியர்களின் கூட்டம் அலைமோதியது. தங்கம் விலை போல மீன் விலையும் இன்று அதிகமாகவே இருந்தது. வஞ்சிரம் கிலோ 1200 ரூபாய்க்கும், சங்கரா 600 ரூபாய்க்கும், வவ்வால் 650, நண்டு 450, கடமா 500, இறால் கிலோ 550 ரூபாய்க்கும் விற்பனையானது. மீன்கள் விலை அதிகமாக இருந்தாலும் அடுத்து மீன்பிடி தடைக்காலம் தொடங்குவதால் விலையை பொருட்படுத்தாமல் மக்கள் ஆர்வமுடன் மீன்களை வாங்கி சென்றனர். நூற்றுக்கணக்கான லாரிகளில் கடத்தப்படும் கிராவல் மண், பெரியகுளம் ஏரியின் பரிதாப காட்சி. திருச்சி மணிகண்டம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட அழுந்தூர் கிராமத்தில் சுமார் 250 ஏக்கர் பரப்பளவு கொண்ட பெரியகுளம் ஏரி உள்ளது. இதன் மூலம் அப்பகுதியில் உள்ள நூற்றுக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. திருச்சி பஞ்சப்பூரில் கட்டப்படும் புதிய பஸ் ஸ்டாண்டு பணிக்காக பெரியகுளம் ஏரியிலிருந்து மண் எடுக்கப்படுகிறது. இந்த மண் எடுக்கும் ஒப்பந்த பணி அமைச்சர் நேருவின் ஆதரவாளரான மணப்பாறை திமுக ஒன்றிய செயலாளர் ஆரோக்கியசாமியின் பினாமிகள் மூலம் நடப்பதாக கூறப்படுகிறது. ஏரியில் அரசு அனுமதித்த அளவை விட அதிகமாக தினமும் நூற்றுக்கணக்கான லாரிகளில் கிராவல் மண், செம்மண் அள்ளப்படுவதால் கிராம மக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். பஸ் ஸ்டாண்டு பணிக்கு என சொல்லி கிராவல் மண், செம்மண்ணை வேறு பகுதிக்கு கொண்டு சென்று விற்பதாக கூறப்படுகிறது. இதனால் அரசுக்கு பல கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள், விவசாயிகள், ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சட்டத்திற்கு புறம்பாக மண் எடுப்பதை தடுக்கும் கிராம மக்களை மணப்பாறை திமுக ஒன்றிய செயலாளர் ஆரோக்கியசாமி, அவரது ஆதரவாளர்கள் கொலை மிரட்டல் விடுப்பதால் அப்பகுதியில் வாழவே அச்சமாக இருப்பதாக கிராம மக்கள் கூறுகின்றனர். அழுந்தூர் பெரியகுளம் ஏரியில் ஒரே மட்டமாக மண்ணெடுக்காமல் அரசு அனுமதித்த அளவை விட பல மீட்டர் ஆழம் தோண்டி மண்ணெடுக்கப்படுகிறது. இதனால் ஏரியில் பல இடங்களில் மிகப்பெரிய பள்ளங்கள் உருவாவதால் மழை பெய்தாலும் பாசனத்திற்கு நீர் வெளியேற முடியாத சூழ்நிலை உருவாகியுள்ளது. ஏரிகளில் வண்டல் மண் அள்ள விவசாயிகள் அனுமதி கேட்டால் வழங்க மறுக்கும் மாவட்ட நிர்வாகம் மண் திருடும் மாஃபியாக்களுக்கு எப்படி அனுமதி வழங்குகிறது? அந்த மண் எங்கு செல்கிறது என்பதை ஏன் கண்காணிக்கவில்லை எனவும் விவசாயிகள் குமுறுகின்றனர். வருங்கால தலைமுறையினர் இப்பகுதியில் வாழ விவசாயத்திற்கு பயன்படும் இந்த பெரியகுளம் ஏரி பாதுகாக்கப்பட வேண்டும். அதன் கரைகளை பலப்படுத்தி பலன் தரும் நாட்டு மரங்களை நட்டு சுற்றுச்சூழலை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். கனிமவள கொள்ளையை தடுப்பவர்களை மாஃபியா கும்பல் ஆளுங்கட்சி ஆதரவு இருக்கும் தைரியத்தில் மிரட்டி, தாக்கி கொலை செய்யும் அளவுக்கு சென்று விடுவதால் ஒரு கட்டத்திற்கு மேல் மணல் கொள்ளையை தடுக்க பலரும் அச்சப்படுகின்றனர். இதற்கெல்லாம் இடம் கொடுக்காமல் ஆளும் கட்சியினர் என பாராமல் இனியாவது அரசு விழித்துக் கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்குமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது.